உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு உன்னை அறிந்தால். குட் ஈவினிங். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 3 பர்சனாலிட்டிஸ் இது வரைக்கும் பார்த்தாச்சு. அந்த 3 பர்சனாலிட்டிஸ் பார்த்ததுனால தான் போல இருக்கு ஷோவை கரெக்டாக ஆரம்பிக்கும். 3 பேர் இருந்தீங்க, இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபென்டாஸ்டிக். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து we have looked at 3 different personalities. We looked at phlegmatics பார்த்தோம், we have looked at melancholies பார்த்தோம், and then sanguines. இந்த 3 செக்மெண்ட்டும் பார்த்தாச்சு. ஸோ இந்த 4வது செக்மெண்ட் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எக்கோ அடிக்குது அப்படின்னு சௌமியா சொல்கிறாங்க. அந்த சாங் போது வந்துதா சௌமியா இப்போ கிளியராக இருக்கா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அந்த ஒரு கன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுங்க. Is it still echoing or my voice is clear? Please give me that confirmation so that we can proceed further. Okay. Right. வணக்கம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம டக்குன்னு இப்போ ஷோக்குள்ள போயிடுவோம். We'll bring in கௌஷிக். Hi கௌஷிக். வணக்கம். ஹாய் நாகேஷ். ஹாய் எவ்ரிபடி. குட் ஈவினிங். எஸ், எப்படி இருக்கீங்க கௌஷிக்? சௌக்கியமா இருக்கேன். சூப்பர். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கவர் பண்ண போற இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி ட்ரெய்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளெக்மேட்டிக்ஸுக்கு எப்பவுமே ரொம்ப ஈஸியாக ஒத்து போகிற ஒரு ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லலாம். தே மேக் அ குட் பேர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபிளெக்மேட்டிக் ஹஸ்பண்டுக்கு காலரிக் ஒய்ஃப் இஸ் த ரைட் பேர். சிமிலர்லி காலரிக் ஹஸ்பண்டுக்கு ஃபிளெக்மேட்டிக் ஒய்ஃப் இஸ் த ரைட் பேர் அப்படின்னு வந்து ஜென்ரலா சொல்லலாம், பை அண்ட் லார்ஜ் சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். என் குடும்பத்தை பத்தியே பேசுற மாதிரி இருக்கு. இல்ல, ஜெனரலா அதுதான் வந்து உண்மை. ஸோ இன்னைக்கு காலரிக்ஸ் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. அதாவது ரொம்ப வைப்ரண்டான பர்சனாலிட்டி. இவங்க முக்கியமா வந்து இவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா தே ஆர் கோ கெட்டர்ஸ். ஸோ அவங்கள பத்தி தான் நீங்க நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு. இன்ஃபேக்ட் இந்த செக்மெண்ட்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் த பர்சனாலிட்டி ஆஃப் காலரிக்ஸ். We are also going to learn quite a few things in terms of how to lead, because cholerics are the best examples for leadership, right? They are born leaders, they are natural leaders. So இன்னைக்கு நம்ம வந்து அவங்க எப்படி அவங்களோட வந்து அட்வான்டேஜஸ் என்ன, அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஒரு லீடரா இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து இது மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறதா வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஸோ பிஃபோர் வி ப்ரொசீட் ஃபர்தர், யாருப்பா இந்த காலரிக்ஸ் பாத்துடலாமா? என்ன கௌஷிக், பாத்துடலாமா? ஷூர். எஸ் ப்ளீஸ். வெயிட்டிங். சொல்லுங்க. எது இங்க நான் ஒரே பிஸி. ஓ, அத இன்னைக்கு ஈவினிங்கே ட்ரங்க் புக் பண்ணி நான் சொல்லிடுறேன். இந்த பிஞ்சு போன பிரச்சனை வச்சு மூஞ்சிலாண்டா பெயிண்ட் அடிக்கிறேன். தள்ளி உட்கார்றான். ஒரு 250 சிமெண்ட் பேக்ஸ் ரெடி பண்ணிருக்கேன். ஈவினிங் நான் கரெக்டா மீட் பண்றேன். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். நாளைக்கு ஈவினிங் இதை பத்தி ஹோம் மினிஸ்டர் நான் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஈவினிங்க நான் டெல்லி போய் ஆகணும். ஃபிளைட் புக் பண்ணுங்க. போன் எடுத்தா நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அதை எம்எல்ஏ வாரையே சாதிக்க முடியலையா, என்ன சாதிக்க சொல்றாங்க. ஆனா இது பரவாயில்ல, சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். டைவேஸ் கேஸ்ல என்கிட்ட வருதுப்பா. நான் என்ன கோர்ட்டா இல்ல வக்கீலா? ஒரே குஷ்டமப்பா. இது கஷ்டமப்பா. போங்க பிஞ்சு, ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரண. சோ காலரிக்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனையும் வந்து அவங்களுக்கு சாதகமா மாத்திக்க கூடிய வல்லமை படைத்தவங்க. அதனால்தான் these people are really go getters. These people are என்ன சொல்றது, ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா இவங்களை தவிர வேற யாராலையுமே வந்து அவ்வளவு நச்சுன்னு எடுத்து செய்யவே முடியாது. பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணிடுவாங்க. என்ன கௌஷிக்? Absolutely, go getter. That's the term which I also like to use. And அவங்களுக்கு வந்து work is fun. முக்கியமா வேலைனா போரே அடிக்காது சுத்தமா. Absolutely optimistic individuals and very pragmatic in their approach. அப்படின்னா ரொம்ப ப்ராக்டிக்கலா ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. ஸோ கெரியர் டெசிஷன் மேக்கிங்லலாம்
I think cholerics are the best னே கூட Correct. சொல்லலாம். Correct. Without an Correct. iota of doubt. Super. Correct. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இதான் காலரிக்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து தேர் லைக் யூனோ அவங்க அதே மாதிரி வந்து தே வில் ஆல்வேஸ் ஹேவ் தட் எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் ஆப்டிமிசம் இன் தெம், ரைட்? ஆமா. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு அப்படியே ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த கெத்தை வந்து அவங்க குறைச்சிக்கவே மாட்டாங்க. ஆமா. போயிட்டே சூனா பண்ணாதான் அவங்களும் ஆக்சுவலா வந்து அந்த கெத்தை வந்து அவங்க விடவே மாட்டாங்க என்னைக்குமே. அதை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த அவங்களால நீங்க அவங்க சோர்ந்து பாக்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் யூனோ இஃப் தேர் ஆர் குட் கோல் செட்டர்ஸ், ஏதாவது ஒரு கோலை வந்து செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள்ல வந்து இந்த இந்த பர்டிகுலர் பர்சனாலிட்டியை சேர்ந்தவங்க தான் வந்து பிக்கெஸ்ட். ஸோ எப்பொழுதுமே ஒரு ஃபோக்கஸ்ல தான் இருப்பாங்க. எப்பொழுதுமே வந்து மேல மேல போகணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்க வந்து பை அண்ட் லார்ஜ் யோசிப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு விஷயம். இவங்க அதான் as we clearly told in the beginning, இவங்க வந்து இவங்களோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் இஸ் ஆக்சுவலி பீங் ஆப்டிமிஸ்டிக். ஸோ எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து நெகட்டிவ் பார்க்க மாட்டாங்க. இறங்கிடணும், கோதால இறங்கிடணும், அது கவலையே பட மாட்டாங்க, ரைட்? கோதால இறங்கிடணும் அப்படிங்கறதா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் விஷயம். இந்த சுத்தி வளைச்சுன்னு யோசிச்சுன்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. எடுத்தோம் பீட்டிங் அரவுண்ட் தி புஷ், அது அவங்க ஜாதகத்திலே இல்ல, ஜாதகத்திலே கிடையாது, ரைட்? ஸோ யா, and if we have to tell little further about these people, இவங்க பாத்தீங்கன்னா வந்து they are not very emotional in nature, right? Emotions don't come first to them. If they have to get something done, they will get it done at any cost. அப்படிங்கறத வந்து அவங்களோட ஒரு பெரிய 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 ஒரு பர்சனாலிட்டி ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லலாம். something needs to be done, it needs to be done. இதுல வந்து நல்ல இமோஷன், அவன் வந்து கோச்சுப்பானா, இவன் வந்து சோகப்படுவானா, இந்த விஷயம்லாம் அதுல நடுவுல வரவே வராது. பண்ணணும் அப்படின்னா பண்ணணும், அப்படிதான், ரைட்? ஸோ மேஜர் டிஃபரன்ஸ் இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா there will always be a confusion identifying whether a person is actually a melancholy or a choleric. இந்த கன்ஃபியூஷன் வந்து எப்பவுமே வந்து ஜென்ரலா இருக்குங்க. ஏன் அப்படின்னா வந்து ரெண்டு பேருமே ஜாஸ்தி இமோஷன்ஸை காமிக்க மாட்டாங்க ஃபேஸ்ல. ஸோ கொஞ்சம் அப்படி டக்குன்னு பார்த்த உடனே வந்து நமக்கு தெரியாது, கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு மாதிரி உருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், உருமே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து மெலன்கலியா, ஏன்னா மெலன்கலிஸும் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் ஜாஸ்தி இமோஷன்ஸ் காமிக்க மாட்டாங்க, ஜாஸ்தி சிரிக்க மாட்டாங்க டமால்னு. ஸோ பிகாஸ் தேர் ஆல்சோ வெரி கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு ஸ்டேபிள் கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுனால அவங்களும் ஜாஸ்தி இமோஷன்ஸ் காமிக்க மாட்டாங்க. பிரேக் டவுன் ஆனா நிறைய காமிப்பாங்க, இல்ல ரொம்ப சந்தோஷமா தான் காமிப்பாங்க. காலரிக்ஸும் அதே மாதிரி தான். ஆனா ஒரு வித்தியாசம், மேஜரான வித்தியாசம் என்ன அப்படின்னா அந்த மூஞ்சி சோகமா இருக்கா இல்ல கோபமா இருக்காங்கிறத வச்சுதான் கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலா. ஸோ ஜென்ரலி ஒரு கோபமான அவுட்லுக் வந்து காலரிக்ஸ் கிட்ட நீங்க வந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னா வந்து they are not extremely patient. So if there is an exact opposite to phlegmatics, it is actually cholerics. அதனால தான் வந்து they complement each other very very well. So ஒரு காலரிக் இருந்தாங்க அப்படின்னா அந்த சரௌண்டிங்ல phlegmatics இருந்தாங்க அப்படின்னா சூப்பரா வேலை நடக்கும். ஏன்னா காலரிக்ஸ் லைக் டு டிக்டேட் டேர்ம்ஸ், லைக் செய்யணும் அப்படின்னா செய்யணும் அப்படிங்கிறது அவங்களோடது. அதுல வந்து phlegmatics இருந்து அதை சப்போர்ட் பண்றது, சிஸ்டமை சப்போர்ட் பண்றதுக்கு phlegmatics இருந்தாங்கன்னா they make a fantastic combination அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஸோ ஒரு ஒரு ஒரே ஒரு 30 செகண்ட் கொடுங்க, நான் வந்து ஷேர் பண்றேன் ஸ்கிரீனை. Kaushik can run through. So these are cholerics. Absolutely. So டாப்ல போட்டிருக்கிறது தான் முதல் விஷயமே நான் சொல்ல வந்தது. Work excites a choleric more than anything else. They are workaholics. And workaholics, extremely savvy people, very logical thinkers, phenomenally logical, and they love being goal oriented people. ஏன்னா அவங்க மூளை அப்படிதான் வேலை செய்யும். Correct. Extremely good at getting a task done. நிறைய பேருக்கு அந்த கலை கிடையாது. Correct. But cholerics are the best and they are very hard on themselves. If the task doesn't get completed, they get very jittery. ஐயோ வேலை முடியலையே, என்னடா இது. அண்ட் அதனாலதான் சம்டைம்ஸ் இப்ப நாகேஷ் சொன்ன மாதிரி திடீர்னு அந்த மூஞ்சில ஒரு கோவம், அந்த பீப்புள் கோஷன்ட் கம்மியா இருக்க மாதிரி இருக்கிறதுக்குமே அதான் ரீசன். Because they want a task to be completed at any cost. Hook, crook, beg, borrow, steal. they வேலையை முடிடா, இதான் உங்களுக்கு அப்ரோச்சாவே இருக்கும். எப்படி செஞ்சங்கிறது முக்கியம் இல்ல, செஞ்சியா இல்லையா. அண்ட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இந்த வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, துண்டு ரெண்டா போகணும், அடி ஒரே அடிதான். சம்டைம்ஸ் ஏன்டா என்ன திட்டுறேன்னு கூட நமக்கு கேட்க தோணும். பட் தட்ஸ் ஹவ் they are. Because for them anything less than being straightforward is not done in their dictionary. சொன்னா இப்படி தான்டா சொல்லுவேன், உனக்கு அது கோவம் தான் வரும். But I don't have a choice, but I have to tell you this. ஆரம்பிக்கும் போதே கண்டுபிடிச்சலாம். ஐ எம் சாரி அப்படின்னு ரைட்டு, இல்லை வெயிட் வைக்க போறாரு,
பட் ஐ ஹேவ் டு டெல் யூ திஸ் வந்துரும். அண்ட் வெரி குட் அட் டெசிஷன் மேக்கிங். ரொம்ப நல்ல ட்ரைட் which Cholerics possesses டெசிஷன் மேக்கிங். ரொம்பலாம் வழவழா குழக்குழான்லாம் இருக்காது. வெரி கிளியர் இன் தேர் டெசிஷன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெல் தாட் அவுட் அனலிட்டிக்கல் டெசிஷன்ஸ். அண்ட் அதான் தேர் வெரி டஃப். அந்த கிரிட் ரிசால்வ் எல்லாம் இருக்கும். ஒன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ கேன் கோட் ரைட் அவே இஸ் தாதா சௌரவ் காங்குலி. காலரிக் பர்சனாலிட்டி வேலை நடந்துரும். So Nagesh, over to you. You can talk about the strengths, Nagesh. Yes. So basically என்ன அப்படின்னா பார்த்தா இப்போ சௌரவ் கங்குலி வந்து பாத்தீங்க அப்படின்னா he turned Indian cricket around. It was actually a tough time when in which he took over as a captain, but he ensured that the whole scenario in Indian cricket turned around for the country, in terms of ஏன்னா அப்பதான் அந்த மேட்ச் பிக்சிங் சாகாலாம் நடந்துட்டு இருந்தது. அப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர் தேவைப்பட்டாங்க. ஏதாவது வந்து செய்யணும் அப்படின்னா எடுத்து செய்யற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் லீடர் தேவைப்பட்டாங்க. அப்பதான் அந்த சௌரவ் கங்குலி வந்து கேம் இன்டு தி பிக்சர் அண்ட் ஹி டிரான்ஸ்ஃபார்ம்ட் எவ்ரிதிங். ஸோ தேர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஃபோக்கஸ்ட் இன் தேர் டிசிஷன் மேக்கிங். ரொம்ப கவலைலாம் பட மாட்டாங்க. அப்படியே எதுவா இருந்தாலும் எடுத்து கவுத்தோமா நிச்சயமா போனோமா அப்படிங்கறது இருப்பாங்க. ஸோ அதுதான் கரெக்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்க ப்ரிடாமினன்ட்லி பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிளெக்மேட்டிக்ஸ் கிட்ட என்னெல்லாம் நீங்க உங்களால பார்க்க முடியாத எல்லாருமே காலேஜ் கிட்ட இருக்கும். தே ஆர் எக்ஸாக்ட் ஆப்போசிட். Phlegmatics are not goal oriented. They don't think long term, right? They think short term. இவங்க பாத்தீங்கன்னா they'll think long term. They are goal oriented. கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப குறியா இருப்பாங்க. Phlegmatics have a lot of patience. Cholerics don't have patience. They want immediately to get into things, and that is why they are short tempered as well. They cannot control their emotions, right? But அதுவே ஆப்போசிட். Phlegmatics பாத்தீங்கன்னா they control their emotions like anything. Yeah. சோ அதுதான். சோ எல்லாமே ஆப்போசிட்டுங்க. பிளெக்மேட்டிக்ஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படியே ஆப்போசிட் தான் வந்து காலரிக்ஸ். இப்படி சொல்லிட்டு ஆக்சுவலா எபிசோட முடிச்சிடலாம். பட் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். பழைய பாஸ் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்புறம் சொல்றேன். இது பார்த்துட்டு வரலாம். கிளிப் வேணா பார்த்துட்டு வரலாம். இல்ல சொல்லுங்க என்ன அவசரம். when do you want this done அப்படின்னு நான் போய் கேட்பேன். அவரோட பதில் வரும் எஸ்டர்டே. கரெக்ட். அந்த பேஷன்ஸ் லெவலே கிடையாது. தட் இஸ் வை தே ஆர் வெரி குட் அட் டெசிஷன் மேக்கிங். வேலை முடியணும்னா யோசிக்காதடா, முடிஞ்சு நேரம் வந்திருக்க வேண்டாம், அப்போ கிளம்பு. Exactly. அதான் exactly precisely what it is. See, Saurav Ganguly is again in the 1997 World Cup, 1997 World Cup இல்ல, I think 2003 World Cup I think he transformed. The first match வந்து நம்ம ஆஸ்திரேலியாவோட தோத்துட்டு will be like எல்லா கிரிக்கெட்டர்ஸோட வீட்லயும் வந்து கல்லு தூக்கி எறிவாங்க, பெரிய பிரச்சனை அப்படி ஆகும். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து he will turn it around completely. Only Cholerics can do that. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து மோட்டிவேட் பண்ணி அந்த பிக்சரையே அப்படியே மாத்தி கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர முடியும் அப்படின்னா அது Cholericsஆல தான் முடியும். எஸ் ஓகே. சோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு Cholericsங்க, நிறைய எடுத்து வச்சிருக்காரு இன்னைக்கு நம்ம பேசுற பர்சனாலிட்டிஸ்க்கு. சோ பாப்போம் நம்ம. சோ now what are the strengths of Cholerics பாத்தலாம். ஷூர். நிறைய ஏய் பத்திக்கிச்சா ஓடுறா கீழ பாடுறா பாட்ட லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா லாலே. ஏய் அடுத்த லைன் தெரியல, அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. பாஸ் எனக்கு ஒரு சந்தேகம் பாஸ். என்ன? நீங்க நடந்தா நெருப்பு பறக்குது, அருவாள் எடுத்தா அனல் பறக்குது, எப்படி பாஸ்? நல்ல கொஸ்டின். இந்த நகை கண்ணுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. தீக்குச்சி மருந்து மாதிரி இருக்கு பாஸ். இது என்ன? தீக்குட்டி பட்ட மாதிரி இருக்கு பாஸ். மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் பாஸ். அப்ப காலுக்குல அருவா முனையில ஒரே செட்டப். கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இல்லைன்னா ஒரே வீட்டுல 15 வருஷமா இருந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். சோ பேசிக்கலி இப்ப வடிவேல் சொல்ற ஒரு விஷயம் தான், ஏதாவது நம்ம என்ன செஞ்சாலும் அந்த உலகம் நம்மள திரும்பி பார்க்கணும் அப்படிங்கறதுல வந்து they are extremely focused. They make people turn towards them. அதுதான் அவங்களோட biggest strength, right? அதே மாதிரி அவங்கள சுத்தி எப்பொழுதுமே ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. because they have that naturally in them. Leaders. People get magnetically attracted towards them. They always bring in that. அவங்கள பார்த்தாலே வந்து வா தெரியாதுப்பா அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு
அந்த ஒரு கெத்தை வந்து அவங்க somehow they get it created. அதுக்கு அவங்க என்ன வேணா பண்ணுவாங்கங்க. அந்த கெத்தை அவங்க கிரியேட் பண்றதுக்காக they'll go to any extent. அதுதான் வந்து ரொம்ப உண்மையான விஷயம். ஆனா அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். அதனால பாத்தீங்கன்னா ஒரு கார்பரேட்ல வந்து ஒரு காலரிக் வந்து லீடரா இருந்தாரு அப்படின்னா வேலை எல்லாமே நடந்துரும். ஏதாவது ஆனா கழுவி கழுவி ஊத்துவாங்க அந்த மேனேஜரை. ஆனா வேலை நல்லா நடக்கும், பிசினஸ் நல்லா ஃபிளரிஷ் ஆகும். அதுல எந்த ஒரு சந்தேகமுமே இருக்காது. ஆனா because they are doers. They are doers. They are primarily doers. மீதிலாம் யோசிக்கிறதெல்லாம் அப்புறம். வேலை நடக்கணும், ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கணும், பிகர் பிக்சர் பார்க்கணும். And get it done. That's it. 3 words. எக்ஸாக்ட்லி. அதுதான் முக்கியமா. சோ இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலா வந்து கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் வந்து காலரிக் அப்படின்னு யாரோ சொல்லியிருந்தாங்க. இல்ல, கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் இஸ் நாட் அ காலரிக். இஸ் பிரைமர்லி a sanguine who also has choleric traits in him. But கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த பார்த்தாலே தெரியும் இஸ் கம்ப்ளீட்லி a sanguine அப்படின்னு. the way he talks, the way he brings in energy, அந்த எப்ப பேசினாலும் ஒரு காமெடியோட பேசுறது, ஒரு பண்ணோட பேசுறது, ஜாலியா பேசுறது, நிறுத்த முடியாம பேசுறது, சிரிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. காலரிக்ஸ் பை அண்ட் லார்ஜ் பாத்தீங்கன்னா சிரிப்பை நீங்க வந்து பிரெடாமினேட்லி பார்க்க முடியாது. ஒரு காலரிக், பிரைமரி காலரிக் கிட்ட சிரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து will not be a natural thing. அது இருக்கும், ஒரு ஓரமா இருக்கும், எப்பவாவது வரும், அவ்வளவுதான். ஆனால் ஒரு சாங்குவின் கிட்ட சிரிப்புங்கிறது எப்பவுமே இருக்கும். அதுதான் வந்து ஸ்ரீகாந்தால சிரிக்காம இருக்கவே முடியாது. So he's actually a sanguine who also has choleric traits in him. So these are small ways by which நீங்க எதையும் அதையும் வந்து நீங்க மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம் யார் எக்ஸாக்ட்லி அப்படின்னு. சோ குவிக்கா நம்ம ஸ்ட்ரென்த்ஸை பாத்துடலாமா கௌஷிக்? ஷூர், நிறைய இருக்கு, பாத்துருவோமே. எஸ், முதல்ல எஸ் சொல்லுங்க கௌஷிக். வெரி வெரி கிரேட் இன் கெட்டிங் த டாஸ்க் எக்ஸிக்யூட்டட். 1008 பிபிடி போட்டாலும், இப்ப நான் வந்து இந்த மாதிரி டெம்ப்ளேட் எல்லாம் போட்டு கொடுத்தாலும், லோகோலாம் போட்டு அழகா பண்றதுக்கு ஒரு நாகு தேவை. அந்த மாதிரி சொல்லியே ஆகணும். அழகா லோகோ போட்டு மேட்ச் பண்ணி உன்னை அறிந்தால காமிச்சு, அதுதான் விஷயம். அண்ட் வெரி லாஜிக்கல். என்ன லாஜிக், என்னடா பெரிய லாஜிக் பத்தி பேசுறேன்னா, ஓகே இந்த சீக்வன்ஸ் இப்படிதான் நடக்கணும், இதுக்கப்புறம் இது வந்தா பெட்டர், இதுல இதுதான் நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள். தட் இஸ் வாட் வி கால் அஸ் லாஜிக். சோ அந்த அப்ரோச் எப்படி பண்றது, முதல்ல எதுக்காக பண்றோம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் a மேஜர் லாஜிக். எஸ் பண்றோம்னா முதல்ல எதுக்காக பண்றோம், சரி பண்ணா ஓகே, பண்ணா என்ன, இப்போ பண்ணா என்ன பெனிஃபிட், அதுதான் ஃபர்ஸ்ட். So everything is related to a benefit for Cholerics. Yes, absolutely good at leading teams. இது சொல்லியே ஆகணும். They don't get unfazed by the situation. They are in charge of things rather than the situation controlling them. Correct. They never get discouraged by anything. Yes. And பெரிய ட்ரைட் இவங்களுக்கு என்னன்னா, நீங்க அக்ரெசிவா அவனை சேலஞ்ச் பண்ணி when their back is against the wall, வாடா ஒரு கை பாத்துடலாம். That is how they want to tackle it. And they don't get criticized. நீங்க அவனை கிரிட்டிசைஸ் பண்ணீங்க இந்த காலரிக் பர்சனாலிட்டினா, வீக்னஸ்லயும் அதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். பட் இட்ஸ் a very big plus for them. If you try to criticize them, they will criticize you back. அப்புறம் நீங்க மறக்கவே மாட்டீங்க அதை. இவனை போய் இப்படி உரசிட்டோமேடா, ஐயோ இப்படின்னு உங்களே ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. ஸோ நெவர் ட்ரை டு ரப் தெம் ஆன் த ராங் சைடு. இது சொல்லி ஆகணும். And they know whom to entrust the task to. So when it comes to delegation, they are absolutely spot on. They are fantastic with delegation. So உனக்கு காக்கினாடா எனக்கு பாவானாடா அப்படிங்கறதுல வந்து அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதை வந்து பளிச்சுன்னு கிளியரா வந்து அவங்க பிரிச்சு அதை வந்து வேலை வாங்குறதுல வந்து கெட்டிக்காரங்க. யார்கிட்ட எந்த வேலையை கொடுத்தா நடக்கும் அப்படிங்கறது வந்து கிளியரா they will know how to get that done. ஓகே மக்களே, சோ இன்னைக்கு வந்து இந்த நேரத்துல அதை நம்ம சொல்லிடலாம். இன்னைக்கு வந்து ஷோல வந்து நீங்க வர விரும்பினால், உங்களுக்கு கேள்விகள் இருக்கு, இந்த ஷோல நீங்க லைவா வந்து கேள்வி கேட்க விரும்பினால், ஐம் ரெடி இல்ல ஐம் ரெடின்னு போடுங்க. ஐம் ரெடி அப்படின்னு யார் கீழே போடுறீங்களோ அதுல ஒருத்தர் வந்து கண்டிப்பா 2 பேரை நாங்க கொண்டு வரதுக்கு ரெடியா இருக்கோம். up to 2 people we are ready to bring you onto the screen. யாருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க வந்து டக்குன்னு போடலாம். பண்ணீங்க அப்படின்னா நாங்க கபால்னு வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம். நீங்க கபால்னு ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க டமால்னு கிளம்பி இங்க வரலாம். So end of this show வந்து we can have a conversation here live. Okay, so வந்து அதுதான். So strengths, the major strength of course is that getting things done, looking at the bigger picture. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து நீங்க நிறைய பேர் வந்து இந்த குங்ஃபு பாண்டா பார்த்திருப்பீங்க. குங்ஃபு பாண்டா வீடியோல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து குங்ஃபு கத்துக்கிறதுக்கு அந்த பாண்டா will be very very interested.
அந்த மாஸ்டர் வந்து என்ன என்ன சொல்லும் அப்படின்னா வந்து உனக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய விதமே வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்குற மாதிரி உனக்கு கத்துக் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து குங்ஃபு பாண்டா பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சீன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலரிக்கா தான் இருக்கும், அப்படியே கொஞ்சம் அப்படி கெத்த மெயின்டைன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்குற மாதிரி நான் உனக்கு கத்துக் கொடுக்க முடியாது, அதனால நான் வித்தியாசமா தான் உனக்கு கத்துக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் அந்த குங்ஃபு பாண்டாக்கு எப்படி ட்ரெயின் பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து அந்த மோமோஸை கொடுக்கும், அந்த குழக்கட்டையை கொடுத்து நீ சாப்பிடு அப்படிங்கும். அதை கரெக்டா எடுக்க போகும்போது அது வந்து அதுக்கிட்ட பறிக்க போகும். ஸோ என்ன பண்ணிடும் அப்படின்னா, indirectly it will make that particular momo as its target, as its goal. So the panda will start focusing, the panda will absolutely start focusing on achieving that particular goal of getting that momo. அதுதான் அதோட மைண்ட்ல இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா, அந்த ப்ராசஸ்ல it will absolutely forget what it is going through, because the focus is only on that momo, the focus is only on that particular goal. What it goes through அது கம்ப்ளீட்டா மறந்துடும். ஸோ கம்ப்ளீட்டா போராடி உருண்டு பிறண்டு கடைசியில அந்த மோமோ அச்சீவ் பண்ணிடும். அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அது மேல ஆசையே போயிடும். அதான் கான்ஃபிளிக்ஸ். ஸோ they always stay focused on the final goal. They just don't worry about the process. So this is where they are different from melancholies. Melancholies பாத்தீங்கன்னா, melancholies will concentrate on the process. So I mean, you would have heard Dhoni saying this a lot of time, where he would say that the process is more important. The process will take care of the outcome of the matter. அது வந்து the melancholic way of thinking. But having said that, for choleric way of thinking என்ன அப்படின்னா வந்து, the final outcome is more important than actually the process. I don't care what you do, just do. Care about the process. Yes. So the momola வந்து என்ன what it went through, all those processes are completely forgotten by the panda, but what the panda achieved is what stays in panda's mind. So that is, it's a small story by which you can understand. Okay, இப்போ நம்ம வந்து weaknesses of cholerics பார்த்தலாமா? Yes. துணியை தச்சிக்கிட்டு இருக்கேன். இடிஞ்ச துணியா? இனிமே நீங்க ஒட்டு போட்டு புடவை எல்லாம் கட்டக்கூடாது. இனி நீ கட்டு போறது பட்டு புடவை, ஃபாரின் புடவை தான். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு லட்சாதிபதி வீட்டுல இருக்க வேண்டிய மாதிரியாடா இருக்குது. டேய் பாரா, இது பொட்டியாண்டா பொட்டி. தூக்கி தூர போட. பாரு, அதுலயே டப்பாவால வச்சிட்டு. ஐயோ டேய் பாரா, இது நான் உட்கார்ற சேரண்டா இது. என்ன மாமா, என்ன ஆச்சு? டேய் அண்ணனுக்கு அதிர்ஷ்டம் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. இந்த ஊர்லயே அண்ணன் பெரிய பணக்காரரு. என்னங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. அடியே, லாட்டரி சீட்ல 15 லட்சம் விழுந்துருச்சுடி. ஐயோ, கடவுள் கண்ணை திறந்துட்டாருங்க. கடவுள் கண்ணை திறக்கலடி, ஹரியானா லாட்டரி சீட் கண்ணை திறந்துருச்சுடி. ஏன்னா இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? கேக்குறான் பாரு, கேரப்பைய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல. இந்த ஊர் என்ன விலைன்னு கேளு. அப்புறம் எடுக்கலாம்னே. சரி, இந்த தெருவாத என்ன விலைன்னு வாங்கிக்கலாம்னே. ஐயோ, இப்போ நான் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். இந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றதா? இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டை இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா, வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, ஏசியோ ஏசி, அதுக்கு மேல டிவி. அதுக்கு the major thing with cholerics is that because they get too much excited and want to get into things and get it done, sometimes it can backfire. When it backfires, it can backfire really big, because அவசரப்பட்டு இறங்கிடுவாங்க. டபால்ல போயிட்டு ஏதாவது செஞ்சே அவனு இறங்கிட்டு எங்கேயாவது போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் பிகாஸ் தே டென்ட் டு be born leaders, and because that comes naturally to them, sometimes என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அயோட்டாவை வந்து அவங்க கிராஸ் பண்ணிடுவாங்க. ஏதாவது அந்த லிமிட் அவங்க கிராஸ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி அதை கிராஸ் பண்ணி என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த லீடர்ஷிப் பிகம்ஸ் டாமினன்ஸ். அதுதான் பிரச்சனை. ஸோ some people will not be very comfortable, especially ஒரு மெலன்கலி ஒரு காலர் கிட்ட ஒர்க் பண்றதுக்கு நிஜமாவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா மெலன்கலிக்கு ப்ராசஸ் முக்கியம். மெலன்கலிக்கு வந்து மெலன்கலிஸ் டோன்ட் லைக் டு பி டாமினேட்டட், ரைட்? அவங்களுக்கு வந்து அந்த டாமினேஷன்ங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. பிளக்மேட்டிக்ஸ் வந்து ஒத்துட்டு போயிடுவாங்க. டாமினேட் பண்ணா பண்ணிக்கோ என்னப்போ அப்படின்னு ஒத்துட்டு போயிடுவாங்க. சாங்வின்ஸ் வந்து பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே டாமினேட் பண்ணிட்டு இவங்களும் ஏதாவது அப்படியே வாய்க்கு வந்ததை பேசிட்டு அப்படியே ஒரு ஃப்ளோல போயிடுவாங்க. ஆனால் மெலன்கலிஸுக்கும் காலரிக்ஸ்க்கும் தான் பயங்கரமா முட்டிக்கும். ஏன்னா காலரிக்ஸ் வந்து கண்டிப்பா டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு உறுதியா இருப்பாங்க. பிகாஸ் they want to be on top. That becomes their major disadvantage. So Kaushik, ஸோ அந்த வீக்னஸஸ் பத்தி மேஜர்லி they tend to dominate. அதான் இப்போ நம்ம நிறைய பேசுறது எதனால இந்த டாமினேஷன்? பிகாஸ் they want to be on top of things and they want to have the power with them.
உன்கிட்ட அது கொடுத்தா என்னடா ஆகும்னு ஒரு கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. நான் வச்சுக்கிறேன், நான் சொல்றத நீ செய், டூ வாட் ஐ சே. அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ். நான் சொல்றேன், நீ பண்ணு. நான் யோசிக்கிறேன், நீ ஒன்றும் யோசிக்கலாம் வேண்டாம்டா, நான் யோசிச்சு வச்சுட்டேன், நீ சொல்றத மட்டும் பண்ணிட்டு வா. ஸோ மோர் ஆஃப் கமாண்ட்ஸ் தேன் ரிக்வெஸ்ட். அதுவும் one weakness which they might have. And yeah, they can challenge others aggressively also because they like to be aggressive with the task. இதனால என்ன ஆகும், sometimes when people get confronted they might find it very tough. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாது. அதே மாதிரி ஆர்குமெண்ட்னு வந்தா நான் ஆர்குமெண்ட்ல ஜெயிக்கணும். they can take that stance rather than the problem winning. I want to win. நீங்க சம்டைம்ஸ் நினைக்கலாம், என்னடா ரொம்ப என்ன புல்லி பண்றானோ. No, it is not generally that, but it might appear that you are getting bullied because of the tonality which they could take. அதே மாதிரி மணி மேக்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா, they love making money, but sometimes people can construe that as being ரொம்ப greedy-ஆ இருக்கானே. So they could misinterpret. That's another thing because of the way they come across. Yes, Nagu. So yes, as he rightly pointed out, winning an argumentல வந்து அவங்களோட ஃபோக்கஸ் வந்து இன்னைக்குமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன் இது எதனால வருது அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா, they like to be on top always, right? So they cannot easily take somebody else dominating them even if it is a small conversation. So எப்பொழுதுமே அந்த டாப்லயே இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கு ஜென்ரலி அப்படிங்கிற காரணத்தினால, ஈவன் ஒரு ஸ்மால் ஆர்குமெண்ட், ஒரு டிபேட் அப்படின்னா கூட அதுல அவங்க தான் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அதுதான் பை அண்ட் லார்ஜ் மேஜர் ரீசன் ஃபார் தெம் டு பி சோ. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ பாத்தீங்கன்னா ஜென்ரலி என்ன ஆகும்னா, எல்லாருக்குமே வந்து காலரிக்ஸை வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்குமா அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே பிடிக்காது இந்த ஒரு காரணத்தினாலதான், ரைட்? But if you have these people on top of any organization, they will get things done. அவங்களோட ஃபோக்கஸே வந்து they will be by and large in building the business. Right? Weakness அதான் நாகு. Sometimes என்ன ஆகுது, இந்த phlegmatics இருக்காங்களே, they love to do small talk. இந்த sanguines. காலரிக்ஸ் விஷயத்துக்கு வாடா, போர் அடிக்காதடா. Small talk doesn't excite them. It's not fun for them. It might be fun for you. அதே மாதிரி they would say, கொஞ்ச நேரம் தனியா விடுறா. Because they might not appreciate being with shallow people. They would say, I would rather be alone. நீ கொஞ்சம் நேரம் என்ன விடு, நான் யோசிக்கிறேன், நான் ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல இருக்கேன். That's how they are. அதுதான் நம்ம பார்க்கணும். It might appear as a weakness, but that's how they are wired. But yes, of course, அது ஒரு விதத்துல பார்த்தா அது மேஜர் வீக்னஸ் தான். அது ஏன் அப்படின்னா, அந்த பீப்புள் எலிமெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு போயிடுச்சு அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னா, the other people will not appreciate you as much as they appreciate the other personalities. ஆனா இவங்க வந்து அதனால கெட்டவங்க தான் அப்படின்னு நம்ம எடுத்துட முடியாது. நீங்க you can give some examples of cholerics. நிறைய மார்கரெட் தாச்சர் is one great choleric. அதே மாதிரி ஓப்ரா வின்ஃப்ரி டாக் ஷோ பண்ணுவாங்க. she is a fantastic example. I have always appreciated. So அவங்க வந்து நிறைய பேசுவாங்க, very goal oriented, task oriented, வேலை நடக்கணும். Sometimes she is so point blank that people can say, என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே நம்மள. But அதுதான். So there is a very thin line between aggression and assertion. So sometimes in the cholerics can meander to the other side. Aggressive-ஆ இருக்கிற மாதிரி வந்துரும். இவர் இருக்காரு, US President Trump, a fantastic example of a choleric. Exactly, is a example of a choleric. In fact, I think by and large, if you even see, Sonia Gandhi also appears to be choleric. Is she choleric or is she a melancholy? What do you think? Not, I think she is more of a melancholic personality who appears choleric. That's what I. எதனால வந்து ஒரு காலரிக்கா இருக்க முடியுமோ அப்படின்னு யோசிக்க தோணுது அப்படின்னா, மன்மோகன் சிங் is a perfect example for phlegmatic. Yes, very calm. அந்த காம்பினேஷன்னால மேபி சோனியா காந்தி is a choleric அப்படின்னு வந்து நினைக்க தோணுது, but not sure. So these are some small things which will not be able to sense unless we kind of tend to interact with them and try and understand how do they think. அப்பதான் தெரிய வரும் அப்படிங்கறதா. இப்போ cholerics அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து see it is a supplementing personality for sanguines. So sanguines இருந்தாங்க அப்படின்னா there will be some percentage of cholerics in them automatically, right? So எனக்கு என்கிட்ட வந்து கண்டிப்பா வந்து cholerics இருக்கு. ஸோ அதை யாருக்கு தெரியும் அப்படின்னா, என் கூட பழகிறவங்க, என் கூட ஒர்க் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். அது கௌஷிக்கு நல்லாவே தெரியும்.
ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அது நடந்தே ஆகணும். அதர்வைஸ் ஐ கெட் ரியலி paranoid வெரி about it. இரிட்டேட்டட். ஐயோ! வேலை நடக்கலன்னு மூஞ்சில கத்துறது, ஃபோன்ல குலைக்கிறது இதெல்லாம் நடந்துரும். ஏன் அப்படின்னு என்ன திட்டாதடா! ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் சொல்லல. சரி, சரி போ வேலைய பண்ணு போ. நம்ம வந்து ஐயோ! இந்த மாரி சொல்ட்டானே அப்படின்லாம் தோணும். பின்னாடி ஹைண்ட்சைட்ல யோசிச்சு பார்த்தோம்னா, that's because of the agitation towards getting the job completed. The வேலை Correct. they can never take no with respect to the task not getting done. நீ Correct. இன்னொன்னு என்ன Correct. சொல்லிட்டு போடா, வேலை முடிடா. And they cannot most importantly இந்த வேலை நடக்காததுக்கு வந்து ஒரு கொடுக்குற ரீசன் வந்து கம்பலிங்கா இல்ல அப்படின்னா ரியலி தே கெட் paranoid. ஏதாவது இல்ல நான் வந்து இதுக்கு போயிட்டேன் அதனால அதை பண்ண முடியல, அதுக்கு போயிட்டு அதை பண்ண முடியல அப்படின்னா வந்து தே ரியலி காலிக்ஸ் கெட் ரியலி அக்ரெசிவ். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பிகாஸ் தே ஆர் கைண்ட் ஆஃப் ஒர்க்கஹாலிக். ஆல்கஹாலிக்னு சொல்ல வந்தேன், ஆல்கஹாலிக்ல எனக்கு ஒர்க்கஹாலிக் தான். பிகாஸ் தேர் ஒர்க்கஹாலிக், தே வாண்ட் சம் அவுட் திங்ஸ் டு ஹேப்பன். So yes, Krishnamurthy sir, yes, Iron Lady Jayalalitha was absolutely choleric. Yes. Yes. So ஒரு லேடியா வந்து ஒரு ஒரு பாலிடிக்ஸ்ல, அது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல, if she survived so many years, it is only possible for a choleric woman. Absolutely yes, great example. Leader அப்படினாலே she is synonymous to it. Although I don't support any party or I'm not political in nature and பிடிக்கவே பிடிக்காது politics actually. I don't get in there. But definitely Jayalalitha is one leader. நான் பார்த்து வியந்திருக்க கூடிய லீடர்ல definitely Jayalalitha is one among them. So அதுதான். So the other leader of course is Saurav Ganguly. Saurav Ganguly is also a leader which I always admire to see and note how he thinks. Right, the way he thinks is completely different. சச்சினை வந்து பயங்கரமா கொண்டாடும் போது சச்சின் நீ இதுதான் உன்னோட ரோல் அப்படிங்கறத வந்து டிஃபைன் பண்ணக்கூடிய அளவுக்கான இது வந்து கங்குலிக்கு இருந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். He is the one who brought in youngsters when the whole Indian system was thinking about experience is more important. This guy came and changed everything around, completely. And the other example for a choleric is that Ravi Shastri is also a choleric. Right, ஒரு விஷயத்த நடக்கணும் அப்படின்னா நடந்தே ஆகணும், அவ்வளவுதான். நடத்தி காமிச்சிருவாங்க. They may appear fearless sometimes. இதையும் நம்ம சொல்லி ஆகணும். இவங்களுக்கு பயம் இல்லங்கிறது இல்ல. They might காமிக்க மாட்டாங்க. அது you cannot building strong, basement தான் கொஞ்சம் weak அப்படிங்கறாங்க. பெரப்ப வச்சு கண்டே பிடிக்க முடியாது. ஆமா, அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. சோ அவங்க கிட்ட வந்து அவங்க பயப்படுறாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. See the other thing, the other slight weakness of choleric is that because they always want to be on the winning side, அவங்களுக்கு வந்து போட்டி என்கிறது வந்து ரொம்ப பிடிக்காது. அந்த போட்டி வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக they will go to any extent. அது வந்து it can sometimes it can either backfire or they will not bother about losing relationships இதுக்காக. ஸோ அந்த போட்டிங்கிறது அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஐயோ அந்த ஒரு ஸ்லைட் அயோட்டா ஆஃப் பொறாமையும் இருக்கும் அவங்களுக்கு. மற்ற ஏதாவது அவங்கள தாண்டி ஒருத்தர் போயிடுவாங்களா அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஸ்லைட் அயோட்டா ஆஃப் பொறாமை இருக்கும். அதை பேலன்ஸ் பண்றவங்க தான் சக்சஸ்ஃபுல் காலரிக் லீடர்ஸா ஆறாங்க. ஏதாவது அந்த பொறாமையை வந்து அவங்க தலைக்கு மேல போக விடாம அதை கண்ட்ரோல் பண்றவங்க தான் வந்து சக்சஸ்ஃபுல் காலரிக் லீடர்ஸ் ஆறாங்க. மற்றவங்க எல்லாம் ஜஸ்ட் they stay mere dominating personalities. They don't go beyond it. On a lighter note, நாகு காலி பண்றாங்க, இடத்த காலி பண்ண சொன்னா ஆளை காலி பண்றாதீங்கடா. அந்த காலி வேற இந்த காலி வேற. கரெக்ட் கரெக்ட். பண்ணுவோம். So Prakash Pandey வந்து கவாஸ்கர் சொல்றாரு, கவாஸ்கர் is not a choleric, he is a melancholy. He is a process oriented guy. So அதுதான் இது small differences. நீங்க டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்து முகத்துல சோகமா இருப்பாங்களா கோவமா இருப்பாங்களா, predominantly what they come say, do they show aggression or they show no emotions? இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஏதாவது மூஞ்சில வந்து ஜாஸ்தி இமோஷன்ஸ் காமிக்காதவங்க மெலன்கலி, உருன்னே எப்ப பார்த்தாலும் ஒரு அளவுக்கு இருக்கிறவங்க வந்து காலரிக்ஸ். இப்போ ரவி சாஸ்திரியை பாத்தீங்கன்னா he'll always have that urr in his face. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கடுகு போட்டா வெடிச்சிரும். ஆமா, கோலியே அப்படிதான். when he gets aggressive is a பக்கா choleric, செம்ம choleric. So he's a sanguine choleric who has good percentage of cholerics in him. So அதுதான். Yes, Prakash Ramachandran, cholerics don't listen much to others. They try to force their ideas into others. So cholerics believe in forcing. பண்ணுடா. You don't innovate too much.
they force the ideas. இன்னொன்னு நாகு இந்த ஸ்கூல் டைம்ல எல்லாம் பார்த்து வச்சுக்கேன், பிகாஸ் தே ஆர் வெரி ப்ராக்டிக்கல் இன் ப்ராப்ளம் சால்விங், இந்த லாஜிக் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கிறதுனால predominantly they are good at math and sciences. அந்த ஃபீல்ட்ல எக்ஸல் பண்ணிருக்கிறவங்களும் நம்ம பார்த்தோம்னா நிறைய மேத்ஸ் டீச்சர் பாத்தீங்கன்னா உர்ரானி டீச்சராவே இருப்பாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, கில்லுவாங்க. And that is why sometimes you might get a feeling they are not applying their mathematical skills in relationships. The people equationல அப்ளை பண்ணுங்கடா, mathematical equationல போட்டிங்களேடா, அங்க கொஞ்சம் பல்ப் ஆயிடும். So that's one very notable thing. Correct. And வேற என்ன சொல்றது, they are absolutely optimistic. இது நம்ம சொல்லி ஆகணும், எவ்வளவு வாட்டி வேணாலும் சொல்லலாம். Optimism is their middle name. Extroverts by nature, இதுவும் நிறைய நம்ம சொல்லணும். They like to, ஆனா எக்ஸ்ட்ரோவர்ட்ஸா இருந்தாலும் சாங்குவின்ஸ் அளவுக்கு வந்து they don't show so much of என்ன சொல்றது enthusiasm and fun openly, right? So அவங்களுக்கு அந்த people connect ஜாஸ்தி இல்லங்கிறதுனால although they're extroverts, they like to talk a lot. The only difference is that they like to talk a lot about themselves more. about themselves. நிறைய அவங்க அந்த ஸ்பாட்லைட் அவங்க தலையிலே இருக்கிறத அவங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணிப்பாங்க. மொத்தம் அந்த பக்கம் அப்படி போச்சுன்னா அதை அப்படி இந்த தலையில வந்து கண்டிப்பா போட்டுருவாங்க. ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் வீக்னஸஸ் ஆஃப் காலரிக்ஸ். ஸோ ஹவு டு கம்யூனிகேட் டு காலரிக்ஸ் பார்த்துடலாமா? Sure, very interesting. Yes. So if there are cholerics that you are dealing with, how do you communicate with them? So இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செக்மெண்ட் ஆஃப் தி எபிசோட். ஏன்னா நிறைய பேருக்கு கார்பரேட்ஸ்ல வந்து the top leaders might be cholerics, right? Two personalities predominantly become leaders in corporates: melancholies, cholerics. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா லார்ஜர் ஒரு 100% ஆஃப் லீடர்ஸ்ல வந்து predominantly வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 to 65% வந்து இந்த ரெண்டு செக்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. மீதி தான் வந்து சாங்குவின்ஸும் பிளெக்மேட்டிக்ஸ் இருப்பாங்க. பிளெக்மேட்டிக்ஸ் அண்ட் சாங்குவின்ஸ் வந்து இந்த இவங்களை இதை தாண்டி இருக்கிறவங்க தான் மீதி தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க நிறைய பேருக்கு எதிர உங்களுக்கு மெலன்கலி பாஸ் இருப்பாங்க, இல்லை காலரிக் பாஸ் இருப்பாங்க. மெலன்கலி பாஸையாவது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிடலாம், காலரிக் பாஸ் ஹேண்டில் பண்றது தான் வந்து இட் கேன் ரியலி பி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். ஸோ ஹவு டு வி டீல் வித் தெம், அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, அன்னைக்கு காலையில 6 மணி எனக்கு 500 கோடி கிடைக்கலாம்னு பரவாயில்ல, காலையில 6 மணி என்ன ட்ரிப்பே தவச்சிட்டியடா. என்ன 500 கோடி எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், முதல்ல 60 வீடு. எங்க மாமா 500 கோடி பதுக்கி வச்சுட்டு அது எங்க இருக்கிற ரகசியத்தை இவன்ட்ட சொல்லிட்டு மண்டைய போட்டாரு. இப்போ என்ன, அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதான். சொன்னா விட்டுருவீங்களா? தாராளமா, நான் சொல்ல வைக்கிறேன். அன்னைக்கு காலையில போய் முதல்ல உட்காரட்டும். ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு உங்களை நான் காலையில பார்க்கவே இல்ல. என்னப்பா, அன்னைக்கு நான் வீட்டுல டிபன் சாப்பிடும் போது நீ வந்து என்னை பாத்திய, ஏதோ நீ காதலிக்கிற பொண்ணுக்கு போலீஸ் வேலை வாங்கி தாங்கன்னு சொல்லி 10 லட்சம் ரூபாய் கையில கொடுத்தியப்பா. கேட்டல்ல, சாரி சொன்னா நம்பணும். அந்த 10 லட்சத்தை நீங்க சதாசிவத்துக்கிட்ட கொடுக்கவே இல்ல. கொடுக்கலப்பா, போன்ல. So this is how you communicate to colleagues. Communication is very very important. என்ன அப்படின்னா, because they are action oriented people. விஷயத்துக்கு வாடா, நீங்க டைரக்டா பேசினா அவங்க டைரக்டா பேசுவாங்க, நீங்க சுத்தி வளைச்சா அவங்க கிட்ட பேசக்கூடாது. Now don't assume here that நம்ம ரோபோ சங்கர் வந்து இந்த பர்டிகுலர் காமெடியில வந்து காலரிக் கிடையாது. எப்படி பேசணுங்கிறதா நீங்க அதுல அந்த பர்டிகுலர் சீன்ல நீங்க எடுத்துக்கணும். கடைசியா எப்படி வேலையை வாங்குறான், நச்சுன்னு எதை பத்தி பேசணுமோ அதை பத்தி பேசணும். அதை விட்டு பீட்டிங் அரவுண்ட் த புஷ் இஸ் சம்திங் which will never happen with cholerics. நீங்க வந்து சுத்தி வளைச்சு அதுக்கு பொறுமை கிடையாது. முக்கியமா பொறுமைங்கிறது, முதல்ல என்ன விஷயம் சொல்றேன், எதுடா சுத்தி விளையாடுற அப்படிங்கிறது தான் வந்து காலரிக்ஸோட மேஜர் ட்ரைட்ஸ். என்னடா இழுவ மேட்ருக்கு வாடா. காலையில 6ல இருந்து 12 வரைக்கும் 8 மணி நேரம் ஆயிடுச்சு, வரலையே கடைசி வரைக்கும். So அதனால வந்து when you are communicating with cholerics, first and foremost thing, be direct in terms of what is expected. Talk action with cholerics always. What is expected, என்ன பண்ணணும், ஃபைனலா என்ன அச்சீவ் பண்ண போறோம், இதோட அவுட்கம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப 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 காலரிக்ஸ்க்கு முக்கியமான ஒரு விஷயம். So before you go and talk to a choleric, have these things in hand. First of all, what will be the, how will you do, what needs to be done, what is the outcome. இந்த 3 விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட முக்கியமான பிக்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அதனால அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு பெனிஃபிட் என்ன. Now if he is a boss, இத பண்றதுனால கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்,
everything needs to be linked to a benefit when you are talking with cholerics. Very 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 simple. அதே மாதிரி லாஜிக் இல்ல அப்படின்னா அவங்க உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. லாஜிக் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அப்படியே கீச்சு கல்வி போயினே இருப்பாங்க. நீ மட்டும் பேசுறாரு சார், நான் உங்ககிட்ட பேசணும் சார், அப்படியே ஒரு உட்காந்து பேசுவா, நான் கிளம்புறேன். அந்த மாதிரி வந்து ஸோ லாஜிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதனால பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண்ணணும், அதாவது ஆக்ஷன் என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பண்றதுனால என்ன கிடைக்குங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் they are goal oriented, they always want to see the bigger picture, the final picture. இதை பண்றதுனால என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்னடா கிடைக்கும், அது வந்து ரொம்ப 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 முக்கியம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் try to put the focus on them, don't keep it to you, right? Keep the focus on them, then they will react well, right? If you try to keep the focus on yourself, they won't react well. Simple. அவ்வளவுதான் விஷயம், right? Be competitive, அதான் சொல்லணும் நம்ம. They like to be competitive, so try and be as competitive. Be competitive, but don't try to ever dominate a choleric. அது You will be gone. வெச்சு விட்டு போய் பத்த வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நெவர் ட்ரை டு டாமினேட் அ காலரிக். உங்களுக்கு காரியம் நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அடக்கொடக்கமா தான் அவங்க கிட்ட வந்து வேலையை வாங்கணும். நீங்க அவங்க டாமினேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான். எஸ் கிருஷ்ணமூர்த்தி சார், காலரிக்ஸ் டெஃபினெட்லி ஃபால் ஃபார் ஃபிளாட்டரி. யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். எஸ், ஆனால் அகெயின் நீங்க சொல்லிருக்கிற எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க, ஃபீமேல் பாஸ் கிட்ட போயிட்டு டெல் டுடே யூ லுக் பியூட்டிஃபுல்னு ஒரு ஃபீமேல் காலர் கிட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க காலி. என்ன அதுக்கப்புறம் அந்த கம்பெனில அவங்க இருப்பாங்க, நீங்க இருக்க மாட்டீங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். So that kind of flattery you should never get into, especially with female cholerics. Never get into it because you have to be careful. They have this, இவன் எதுக்காக சொல்றான், they start judging people. ஸோ எல்லாத்தையுமே அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஜாகிரதையா இருக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க. இவன் நம்மளை கவுக்க பாக்குறானா அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க. எஸ், தே ஃபால் ஃபார் ஃபிளாட்டரி, பட் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இட்ஸ் அ வெரி வெரி தின் லைன் இன் விச் யூ வாக். நவ் த ஃபிளாட்டரி ஷுட் பி அபவுட் சம்திங் தட் தே பொசஸ் as a strength. அதை பத்தி நீங்க பேசி, சார் இது நீங்க சூப்பர் சார், இது செம்மையா பண்ணீங்க சார் அப்படின்னா விட்டா வேற ஆளே இல்லைங்க, ஒரு ஆளே இல்லை சார், நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னா போதும். உங்களுக்காக இறங்கி என்ன அவங்க கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, if they get that confidence, right, that you will travel with them, உங்களை அவங்க விடவே மாட்டாங்க, வாழ்க்கையில விடவே மாட்டாங்க. அந்த காலத்துல வந்து இந்த கணக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட குடும்பத்திலயும் ஒரு பெரிய பெரிய குடும்பத்துல எல்லாம் கணக்கு பிள்ளைன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன அப்படின்னா வந்து அவர் சாகர வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு விசுவாசியா இருப்பார். அந்த அந்த குடும்பத்தோட தலைவர் யாரு பாத்தீங்கன்னா he will be a choleric. அந்த விசுவாசிக்காக என்ன வேணா செய்வார். கம்ப்ளீட்டா ஒரு விசுவாசி கிடைச்சிட்டாங்கன்னா அந்த விசுவாசி இவரும் கடைசி வரைக்கும் விடவே மாட்டாங்க. If they find somebody to listen to them, they will ensure their life is taken care of completely. எனக்கு தெரிஞ்ச எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்காருங்க, I don't want to say who that relative is. He's an out and out choleric. அவர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 years ஒன் கார் டிரைவர், பிளெக்மேட்டிக் கார் டிரைவர் வந்து அவர் 30 வருஷம் முன்னாடி when he was working for a company கார் டிரைவரா வீட்டுக்கு வந்தார். வந்ததுலேருந்து அவர் ஒரு பிளெக்மேட்டிக், இவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்பாரு, என்னவோ அதை சொல்றதை அழகா பண்ணுவாரு, கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்பாரு. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவரோட லைஃபை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது கார் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு, அவர் டிராவல்ஸ் நடத்துறாரு. ஸோ he has taken care of his life. The only thing they want is recognition. இந்த ஒன்னாலதான் நான் நல்லா இருக்கேன் நீங்க சொல்லணும், அந்த அந்த இது இல்ல, ரெசிப்ரோகேஷன் இல்ல, வாயால் நீங்க சொல்லல அப்படின்னா காலரிக்ஸ் வந்து they get really irritated. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் அப்பப்போ நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். கரெக்டா வந்து மேட்டர் என்னவோ அதை நேரா வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணணும். அதே மாதிரி they don't like negativity. பெசிமிஸ்டிக்கா நீங்க பேசினீங்க அப்படின்னா நான் வந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு விஷயமும் பாசிட்டிவா தான் பார்த்தோம். எரிச்சல் வரும் உங்களுக்கு, இது நடக்காது அப்படின்னா எரிச்சல் வரும். அதனால தான் மெலன்கலிஸ்க்கும் காலரிக்ஸ்க்கும் ஒத்து போகாது. ஏன்னா மெலன்கலிஸ் will always do என்ன சொல்றது, டெவில்ஸ் அட்வொகேட் ரோல். தே ஆல்வேஸ் அட்வொகேட். இதே மாதிரி நடக்கலன்னா என்னன்னு முதல்ல கேட்பாங்க. இவன் டேய் நடந்துட்டா என்னடா இவன் கேக்குற டைப். காலரிக்ஸ் நான் நடத்தி காட்டுறேன்டா, why not? Exactly. Melancholies like to rule out negatives. In the sense like they talk about the negatives so that அந்த negatives எல்லாத்தையும் யோசிச்சு அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு பாப்பாங்க. இவங்க நெகட்டிவே திங்க் பண்ண மாட்டாங்க.
எப்படி வேணா ஒரு சுச்சுவேஷன் கொடு, நான் மாத்தி காமிக்கிறேன், ஆனா அந்த நெகட்டிவ் பத்தி பேச நடக்காது மட்டும் அவனை என்கிட்ட வந்து சொல்லாத அப்படிங்கிறது பர்டிகுலர், ரைட்? So that is the way it is. Yes, Maestro Ilayaraja comes across largely as a choleric, and yes, Mr. Arun Mori was always with Ilayaraja, definitely was a phlegmatic, very calm and composed guy. Absolutely. நீங்க எந்த ஒரு காலரிக் எடுத்து பாருங்க, there will be a phlegmatic who will be traveling along with them all through the life. ஆப்ஷனே கிடையாது. ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம் is another example, right? இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லா இடத்துலயுமே கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி இஸ் மோர் ஆஃப் a melancholy. அவரோட ஆர்டிஸ்டிக் அந்த அவரோட அந்த என்ன சொல்றது அந்த poetry is a natural trait for many cholerics. They are very artistic. Poetry general melancholy. No, I'm saying for even this cholerics, because of their spatial ability, they tend to be good at poetry. Every choleric, generally speaking, artsலயும் இந்த மாதிரி poetryலயும் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க வந்து majorly are actually இருக்காங்க. Yeah. ஜெயலலிதா, சசிகலா அப்படின்னு சுஷ்மிதா சொல்றா. Could be Sasikala. I'm not able to kind of assess. See, what happens is that some of the cholerics, when they work with cholerics, right, if there is a benefit, they will underplay themselves. அதுதான் பெரிய விஷயம். ஒரு 2 காலரிக் வேலை செய்யும் போது இன்னொரு காலரிக் கிட்ட கொஞ்சம் நம்ம அடங்கி போறதுனால நமக்கு பெனிஃபிட் இருக்கு நினைச்சா அந்த காலரிக் அடங்கி போகும். காரியத்தை சாதிக்கணும்னா எப்படி வேணா சாதிப்பாங்க, அதுதான் விஷயம். ஸோ அதனால I don't know, Sasikala could be a phlegmatic or a choleric. I don't know. சசிகலா phlegmatic-ஆங்கிறது ரொம்ப சந்தேகமான ஒரு விஷயம் தான். தெரியல, திட்டபூர்வமா சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உண்மையான விஷயம். So yes, at what age we can find these personalities, and any chance these personalities change? I have my doubts on Jayalalitha. Without any iota of doubt, not even 0.1% of doubt, she is absolutely a choleric. Completely a choleric. Go-getter, very optimistic, extremely dominating. Definitely 100% choleric. More than the word change, the word I would like to use is adapt. So அதுதான் நம்ம சொல்லணும். சேஞ்ச் எல்லாம் ஆகுமான்லாம் கேக்குறாங்க. ஜெனரலா அது ரொம்ப கஷ்டம். சேஞ்ச் ஆகிறதுங்கிறது வந்து சேஞ்ச் கம்ப்ளீட்டா ஆகாதுங்க. So the core will remain the same, right? There will be some additional things that will be kind of added. What you don't have or what you lack, you will try to add it. அதுக்கு தான் இந்த விஷயம் எல்லாமே நம்ம பண்றது. Naturally என்கிட்ட இதெல்லாம் missing elements. So if I add that to my repertoire, can I become a better personality? And at what age is another question that we need to answer. Generally 10 years plus they will start showing personalities very clearly, but 7 க்கு அப்புறமாவே we can start sensing them. 10 years க்கு அப்புறம் ரொம்ப கிளியராவே தெரியும் அவங்களோட பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்கள மோல்டு பண்ணோம் அப்படின்னா அவங்களோட டீனேஜ்ல வந்து அவங்க நம்ம நிஜமாவே நல்லா வளர்க்கலாம். அவங்க என்ன எக்ஸாக்டான்னு தெரிஞ்சிருந்தா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நிஜமாவே வந்து நல்லா வளர்க்கலாம். ஏதாவது மெலன்கலிஸ் ஆர் கிளியர் இன் டெசிஷன் மேக்கிங். Phlegmatics need a lot of support. Sanguines need to be put under specific process. அவங்களுக்கு வந்து அந்த இதை எடுத்துன்னு வரணும், ஒரு டிசிப்ளினை கொண்டு வரணும் சாங்குவின்ஸ்க்கு டீனேஜ்ல. அதுவே வந்து காலரிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா we have to bring at that point in time கொஞ்சம் அவங்களோட கோவத்தையும் அவங்களோட இமீடியட்டா ரியாக்ட் பண்ற குணத்தையும் குறைச்சோம் அப்படின்னா இம்பல்சிவ்னஸ் குறைக்கணும். அதுதான். Okay, so Sushmi says that whatever she projected in public life is completely different from what the way she is. Not really, Sushmi. In any case, her decisions, the decisions that she took, I'll give you 2-3 examples. She was always upfront facing anything. She was always optimistic, very very optimistic in whatever she did, and she was absolutely go-getter. And most importantly, colleagues-க்கு பெரிய குணம் என்ன அப்படின்னா கரம் வச்சு அடிச்சிருவாங்க. அவங்கள நீங்க வந்து தப்பா if you rub them on the wrong side, இந்த ஒரு பர்டிகுலர் குணம் வந்து காலரிக்ஸ்க்கு மட்டும்தான் உண்டு. phlegmatic-ஆ இருந்திருந்தாங்கன்னா some of the things that Jayalalitha did to her opponents, they would have definitely not done. And sanguines tend to forget. Melancholies tend to leave. They won't forget, they will keep remembering, it will only haunt them. Cholerics is the only personality who will give back
wait for the opportunity, wait and give it back big time. So choleric மட்டும் பகச்சிண்டா you will definitely get back from them. So Sushmi, we can talk much more in detail. I have about 150 reasons why Jayalalitha was definitely choleric. I don't have an iota of doubt in that. Anyways, so great. So that's what it is. So great. Now இப்போ நம்ம வந்து நம்மளோட கெஸ்ட் வந்து ரெடியா இருக்கார். அவர் வந்து என்ன நம்ம உள்ள கொண்டு வந்து என்ன கேள்வி இருக்குன்னு கேட்டுக்கலாம். போன வாரமே வரணும்னு நினைச்சேன் மிஸ்டர் சுரேஷ். ஹாய் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். கேக்குதா? கேக்குது சார், நல்லா கேக்குது. எஸ். அதாவது காலரிக் பத்தி தான் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். என்னோட எக்ஸ் பாஸ் காலரிக் இப்ப தெரிஞ்சு போச்சு. ஓகே. My sister is also a sanguine choleric. ரெண்டும் மிக்சர். அது எப்பவுமே sanguine இருந்தா choleric இருக்கும், choleric இருந்தா கொஞ்சம் sanguine இருக்கும். She is predominantly choleric cum sanguine. Sanguine little இது இருக்கு, but predominantly she is choleric. Okay, great. So what question do you have, sir? Any specific question do you have today? இப்போ phlegmaticum choleric வந்து கம்யூனிகேஷன் எப்படி நடக்கணும், அதோட ப்ரொசீஜர், அதாவது ப்ராசஸ் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணுமா, எப்படி காலர் கிட்ட சப்பார்டினேட்டா வந்தானே எப்படி நடக்கணும் அப்படின்றத பத்தி. சோ இப்போ ஒரு காலரிக் இருக்காங்க, பிளெக்மேட்டிக் தான் சபார்டினேட் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி everything is taken care of. ஓகே சார். One person talks more, the other person listens. So இந்த ஒரு காம்பினேஷன் is a very very easy combination. ஓகே. சோ இதுல ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப நெகட்டிவ் ஹைப்பர்சென்சி ஜெனரலி பிளெக்மேட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா they can adapt very well. சோ அந்த அடாப்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து பாசிட்டிவா பேச கத்துக்கணும், அவ்வளவுதான். பிளெக்மேட்டிக்ஸ் ரொம்ப நெகட்டிவா பேசினா அந்த காலேஜ் பிடிக்காது. சோ ரொம்ப நெகட்டிவா மட்டும் பேசுறத அவாய்ட் பண்ணா எவ்ரிதிங் எல்ஸ் will naturally click for them for a relationship with college. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒத்து போயிடுவாங்க. என்ன ஒண்ணு அப்படின்னா, பிளெக்மேட்டிக்ஸ் வந்து அந்த பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஆனா the day suddenly when they decide to actually outburst, it becomes really big. அன்னைக்கு மட்டும் அவங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் காலேஜ் கிட்ட. ஏன்னா நீங்க வந்து பொறுமையா இருந்து ஒரு வேல்கனோவா வெளில வந்தீங்கன்னா, அவங்க பொதுவாவே வேல்கனோ மேல உங்க மேல போட்டு டாமினேட் பண்ணிட்டு முடிச்சு விட்டு போயிடுவாங்க. அதை மட்டும் நம்ம விஷயம். It's a very easy combination. Choleric phlegmatic is a perfect combination. இல்ல பர்சனாலிட்டி டைப்பை நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்றது? இவங்க சாங்குவின், காலரிக், இவங்க பிளெக்மேட்டிக், நமக்கு அவங்களோட பார்த்தா தெரிய மாட்டேங்குது. நீங்க இப்போ உங்க சிஸ்டரை பத்தி சொன்னீங்களே, அது நான் ரொம்ப வருஷமா கூட இருக்கனால தெரிஞ்சது. பட் அவுட் சைடர்ஸ் நம்ம பார்க்கும்போது தெரியாது. அது எப்படின்னா சி பெருமை பார்த்து எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது சார். நம்ம என்ன வெத்தலை மை போட்டா கண்டுபிடிக்கிறோம். இல்ல கொஞ்ச நாள் பழகினா கூட அவ்வளவு சீக்கிரம் தெரியும். ஏதாவது சில விஷயங்கள் வந்து ரொம்ப கிளியராவே தெரியும். ஏதாவது எந்தூசியாஸ்டிக்கா ஜாலியா பிங் பாங் பால் மாதிரி இருக்கிறவங்க சாங்குவின் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதை நீங்க எப்பவுமே பண்ணிடலாம். எந்தூசியாசம் இருக்கா, அவங்க கிட்ட ஜாலியா பேசுறாங்களா, கண்ணு நல்லா இமோஷனா நல்லா பெருசா திறக்குதா, சிம்பிள் ஹாஹான்னு சிரிக்கிறாங்களா, சாங்குவின் முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸி. ஜாஸ்தி ஏதாவது வந்து அடுத்த ரூலிங் அவுட் எப்படின்னா, எப்படி பழகுறாங்க, ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க, நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்களா, நம்ம கிட்ட ஒரு ஃப்ரெண்டா பழகுறாங்களா, நல்லா பழகுறாங்களா, இது ரெண்டா தான் இருக்க முடியும். சாங்குவினா இருக்க முடியும், இல்ல பிளெக்மேட்டிக்கா தான் இருக்க முடியும். ரெண்டு பேருமே சிரிக்கிற கேட்டகரி தான். பிளெக்மேட்டிக் கம்மியா சிரிப்பாங்க, சாங்குவின் ஜாஸ்தியா சிரிப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா ரெண்டு பேருமே சிரிப்பாங்க, நல்லா நெருங்கி பழகுவாங்க. சோ நெருங்கி பழகிட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்குள்ளதான் இருக்க முடியும். நெருங்கி பழகாத ரெண்டு பர்சனாலிட்டி யாரு அப்படின்னு பார்த்தா மெலன்கலியும் காலரிக்ஸும் தான். சோ ஃபர்ஸ்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம், எவ்வளவு எந்தூசியாஸ்டிக்கா இருக்காங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் ரூலிங் அவுட். ஃபர்ஸ்ட் சாங்குவினா இல்லையா ரூல் அவுட் பண்றீங்க, வெளியில எடுத்து வச்சிருங்க. அடுத்தது நல்லா பழகுறாங்களா, ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்களான்னு பாருங்க. பழகினாங்கன்னா இட் வில் பி அகைன் பிட்வீன் சாங்குவின் அண்ட் பிளெக்மேட்டிக். எந்தூசியாசம் இல்ல, ஜாலியா சிரிச்சு ஆஹான்னு சிரிக்கல அப்படின்னா அவங்க பிளெக்மேட்டிக். ஓகே ஓகே. இமோஷனல் ஸ்டேபிளா இருப்பாங்க. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ரீலோட் பண்றீங்க. இது ரெண்டுமே இல்ல, உம்முன்னு தான் இருக்காங்க அப்படின்னா, உம்முன்னு இருக்கிறவங்க இப்ப ஒண்ணுமே கிடையாது சார். இவங்க வந்து சாங்குவின்ஸ் வந்து ஜம்முன்னு இருப்பாங்க. ஓகேவா? காலரிக்ஸ் வந்து எப்பவுமே கும்முன்னு இருப்பாங்க. சரியா? கம்முன்னு இருப்பாங்க. பிளெக்மேட்டிக்ஸ் கம்முன்னு இருப்பாங்க. ஓகே ஓகே. ஓகேவா? இதுல வந்து ரைமிங்கா வார்த்தை எதுவும் கிடைக்கல, மெலன்கலி அவ்வளவுதான்.
சரியா? மெலன்கலிஸ்ங்கிறவங்க வந்து அவங்களும் ஜாஸ்தி இமோஷன்ஸ் காமிக்க மாட்டாங்க. ஆனா கோவமா இருப்பாங்க. sad-ஆ இருப்பாங்க. கும்முன்னு இருப்பாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகேவா? ஓகே சார், புரிஞ்சுச்சா? புரிஞ்சிடுச்சு. ஓகே. சோ இப்போ நம்ம அதை ரிப்பீட் பண்ணலாம். நல்லா இருக்கு இந்த கான்செப்ட். பேசாம இப்படியே வச்சிருக்கலாம். சாங்குவின்ஸ்ங்கறவங்க ஜம்முன்னு இருப்பாங்க. ஜம்முன்னு. காலேஜ்ங்கிறவங்க கும்முன்னு இருப்பாங்க. ஒரு ஒரு இதோடயே இருக்கிறது. பிளெக்மேட்டிக்ஸ்ங்கிறவங்க கம்முன்னு இருப்பாங்க. மெலன்கலிஸ்ங்கிறவங்க ஆளு பர்சனாலிட்டி எவ்வளவு ஈஸியா தெரிஞ்சுக்க பாருங்க. பிரகாஷ் கேக்குறாரு, is it possible to find a person characteristics in work from home scenario? பண்ணலாமே, தாராளமா போன்ல பேசுறதுலயே தெரிஞ்சு போயிடும். சேல்ஸ் ரிப்போர்ட் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், டிஎஸ்ஆர் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல சரி, நீங்க ரிப்போர்ட்ல இல்ல போன்ல பேசினா கம்யூனிகேஷன் will definitely in a kind of make you understand what personality they தாராளமா கம்யூனிகேஷன் பேட்டர்ன்ல தான் கண்டுபிடிக்கணும். Yes, if they talk too much of process, they are melancholies. If they try to dominate you and be always little short-tempered on the face, they are cholerics. When they talk and they are extremely enthusiastic in the way they communicate, they are sanguines. And they don't show much of emotions, but they are still friendly. They are very stable in emotions. They are phlegmatics. That is how you find them. So thank you, Suresh sir. வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. Thank you sir. Yes. Right, மக்களே. So are there any more questions that you want us to take? இருக்கு, நான் ஒன்னு ரெண்டு இருக்கு, நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். விஷாலி is asking, how will life be if a couple in which one is phlegmatic and the other one is a melancholy? First and foremost thing, it is extremely rare that it happens. It is usually the opposites that attract. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரோவர்ட்ஸ் கேரக்டர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் தான் வந்து லைஃப் பேரா அமைவாங்க, by and large, right? But there are very very few cases in which அந்த கம்பல்ட் மேரேஜ் ஜாஸ்தி கன்சல்ட் பண்ணாம அந்த காலத்துல வந்து நீங்க பார்க்கலாம். நிறைய பிளெக்மேட்டிக் மெலன்கலி காம்பினேஷனை பார்க்கலாம். அந்த காலத்துல பார்க்கலாம். வயசானவங்க கிட்ட அந்த பிளெக்மேட்டிக் மெலன்கலியோட காம்பினேஷன் நீங்க பார்த்துக்கலாம். ஏன்னா அப்பெல்லாம் வந்து முகம் கூட பார்க்காம பேசி கூட பழகாமையே வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற காலத்துல தட் வாஸ் பாசிபிள். இந்த காலத்துல இட் இஸ் வெரி ரேர். ஓகே, ஜென்ரலி ஸ்பீக்கிங் a melancholy will not fall in love with a phlegmatic or a melancholy itself. அது ரொம்ப ரேர். I mean, because you have asked this question, அதையும் நான் ஆன்சர் பண்றேன். ஒரு phlegmaticக்கும் melancholy combination is not bad, to be very honest. ஏன் அப்படின்னா phlegmatics is a very adaptable personality. அவங்க மெலன்கலியோட மெலன்கலியா இருப்பாங்க, சாங்குவினோட சாங்குவினா இருப்பாங்க, காலரிக்ஸா இருக்க மாட்டாங்க, அடங்கி போயிடுவாங்க, அவ்வளவுதான். See, they can get adapted very easily. It's not a big deal. So phlegmatics பாத்தீங்கன்னா யாரோட வேணா வாழலாம், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா phlegmatics வந்து கொஞ்சம் மெலன்கலி ட்ரீட்ஸும் அவங்களுக்கும் இருக்கும். அப்படிங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எவ்ரிதிங் வில் பிகம் அ ப்ராசஸ் அட் ஹோம். இதுல புருஷன் பொண்டாட்டிக்கு எந்த பிரச்சனையும் வராது மேஜர்லி. ஓகே, ஓரளவுக்கு பிளெக்மேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கிறதுனால போயிடும். ஆனா அந்த பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா 5 மணி 32 நிமிஷத்துக்கு ஏந்துக்கணும்னா 5 மணி 32 நிமிஷத்துக்கு ஏந்துக்கணும். 2 மெலன்கலி சேர்ந்தா எப்படி இருக்கணும், எல்லாம் ப்ராசஸ், எல்லாமே இப்படிதான் பண்ணணும். இந்த டம்ளர் இப்படிதான் இருக்கணும், இதை இப்படி கவுத்து தான் வைக்கணும், இந்த உப்பு டப்பா இப்படிதான் இருக்கணும், அந்த சுகர் டப்பா அப்படிதான் இருக்கணும், எல்லாமே ப்ராசஸ் ஓரியன்டா இருக்கும். அதுல என்ன ஆகும் அப்படின்னா பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எவ்ரிதிங் will become too much process. They become frustrated beyond the point. எல்லாத்துக்கும் ரூல் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? பட் ஹேவிங் செட் தட் பிளெக்மேட்டிக் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க அப்படின்னா இந்த காம்பினேஷன் ஓரளவுக்கு வண்டி ஓட்டிடும். ஆனால் கஷ்டமான காம்பினேஷன் டெஃபினட்டா நீங்க சொல்ற அதர் காம்பினேஷன் காலரிக் சாங்குவின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெய்லி வந்து பாத்திரம் பறக்கும், ஸ்பூன் வந்து ஹால்ல இருந்து பெட்ரூம் பறந்ததுன்னா டம்ளர் வந்து பெட்ரூம்ல இருந்து ஹாலுக்கு பறக்கும், அப்புறம் கிச்சன்ல இருந்து கத்தி பறக்கும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காதை பொத்தின்னு தான் உட்காந்துருக்கணும் எப்ப பார்த்தாலும். ஸோ இந்த மாதிரி சண்டை வந்து சாங்குவினும் காலரிக் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா சண்டை வந்து டெய்லி நடக்கும் ஜாலியா. பேசினே இருப்பாங்க, ஒருத்தனுக்கு சத்தமே ஆகாது, நீ பாட்டில பேசு நான் பாட்டில இருக்கேன், போரிங்கா வந்து. ஸோ அது இதுதான் விஷயம். வெரி ரேர் காம்பினேஷன். இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இன்னொன்று வந்து
என்ன ஆகும்னா ஒரு ஒரு சாங்குவினும் காலரிக்கும் அந்த காலரிக் ஆக்ஷன் ஓரியன்ட், சாங்குவினும் ஆக்ஷன் ஓரியன்ட். சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் வந்து 50,000 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்துருவாங்க. 1 லட்சம் சம்பாதிச்சா சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்துருவாங்க. 2 லட்சம் சம்பாதிச்சா யூகேக்கு போயிட்டு வந்துருவாங்க. 4 லட்சம் சம்பாதிச்சா யூஎஸ் போயிட்டு வந்துருவாங்க. கையில எதுவுமே பைசா இருக்காது. ஸோ பிளான்டாலாம் இருக்காது. எல்லாத்தையும் கோதால இறங்கி இறங்கி சம்பாதிக்கிறதும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் பேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த இதுல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த சூதாட்டத்துல உட்காந்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு பிளானிங் இருக்காது, லொட்டு இருக்காது, லொசுக்கு இருக்காது. எல்லாத்தையும் கொண்டு போய் தொலைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. கிடையாது. 2 எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் வந்து சேர்ந்தா அப்படிதான் இருக்கும். So these are the things by and large. So any more questions? Otherwise we can wind it up. அவ்வளவுதான். So வேற எதுவும் questions இல்ல. நாங்க 8:30 on the dot. Let us ask if there are any 2 questions before we wind off. We'll give 1 more minute. Questions ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம இப்பதான் கேட்கறோம். ஓகே. ஸோ பை அண்ட் லார்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் பர்சனாலிட்டி வந்து கரெக்டாக, அதனால 1 மணி நேரத்துல முடிஞ்சிச்சு ப்ரோக்ராம். அதுதான் விஷயம். ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு தெரிய வரணும். பல்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இது காலரிக்கோட எஃபெக்ட் தெரியல. பட் இருந்தாலும் வந்து ஸோ நிறைய பேர்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த விஷயத்த, நிறைய பேர் போய் சேரட்டும். இனிமேல் நம்ம அடுத்த வாரத்துலேருந்து we are going to get into few interesting topics. நிறைய பார்க்க போறோம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கவர் பண்ண போறோம். ஆங்கிரி மேனேஜ்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீக்கோட டாபிக் என்ன அப்படிங்கிறது மிட் வீக்ல நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் பிரகாஷ் சார். இப்பவே நாங்கள் சொல்ல மாட்டோமே, அடுத்த வாரம் சொல்லுவோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். We are going to get into actual soft skills from now on. We have understood the different personalities. Yes. So அதுதான் விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ருக்மணி பிச்சை, எஸ் காம்படிஷனோட எஃபெக்ட் இருக்கும், நிறைய பேர் ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட். எனிவேஸ், ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். Thank you so much to the people who joined today. Till we meet next week, this is Unnai Arinda. Bye-bye. Thank you.